வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ் மூமெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட மூமெண்ட்டும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோடைய மூமெண்ட்டையும் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போதைக்கு தேதி பார்த்திங்கன்னா 29 February. ஓகே, வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம சார்ட்டில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதுன்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதாவது ஃபின்னிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க 60% டவுன் ட்ரெண்ட்லையும் 30% அப் ட்ரெண்ட்லையும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கிற பொசிஷனை பற்றி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் அது 20,073 அந்த ரேஞ்சு டச் பண்ணிவிட்டு இங்கே பை எடுத்து திரும்பவும் 20,427 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே ஏறலாம். இது வந்து ஒரு பொசிஷன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடையது. இல்லை அவங்க இந்த பொசிஷனில் மார்க்கெட்டை மேலே ஏற்றினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த ஜோனில் செல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்பவும் மார்க்கெட் கீழே இறங்கும். அதாவது 21,027 அந்த ரேஞ்சில் செல் போயிட்டு 20,673 இந்த ரேஞ்சில் அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. இவங்க தான் இப்போதைக்கு இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய மூமெண்ட். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் 60% டவுன் ட்ரெண்டும் 30% அப் ட்ரெண்டுன்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ இருக்கிற பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அவங்க ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க. சரிங்களா? இருக்கிற பொசிஷன்லேருந்து அவங்க மார்க்கெட்டை அதிகமாக மேலே ஏற்ற முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏன்னா 60% அவங்க டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் இறங்கலாம். ஆனால் இப்போதைக்கு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. கொஞ்சம் இறங்கலாம். 20,209 அந்த ரேஞ்சில் இறங்கிட்டு திரும்பவும் ஒரு 30% அப் ட்ரெண்ட் இருக்கிறதுனால அந்த ப்ராஃபிட் புக்கிங்காக மேலே ஏறலாம். இல்லை 30% அப் ட்ரெண்டை இங்கேருந்து அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 20,609 அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு செல் எடுத்து திரும்ப ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு 20,491 அந்த ரேஞ்சை டச் பண்ணும். இப்படி மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸில் அதிகமாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, உங்களுக்கு இதுவரை மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம வாட்ஸ்அப் மேலே காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம டெலிகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.